மண்டல பொறுப்பாளர்கள் காஞ்சிபுரம், வடசென்னை, மைய சென்னை, தென் சென்னை, திருப்பெரும்புதூர், திருவள்ளூர், அரக்கோணம் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கிய இந்த மண்டல செயற்குழுவை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற மண்டல பொறுப்பாளர்கள் சு.க. ஆதவன், கு.க. கதிர்நிலவன், தளபதி சுந்தர், வழக்குரைஞர் நா. தமிழ்மாறன், இரா. செல்வம், ரூத்தர் கார்த்திக், அம்பேத் வளவன் ஆகிய தோழர்களே, நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் காஞ்சி லு. அருள்நாதன் அவர்களே, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னணி தோழர்கள், மண்டல துணை செயலாளர்கள், வழக்குரைஞர் மதி ஆதவன், தடாகோ தமிழினியன், பருத்திக்குளம் சேகர், தீவா எழிலரசு, தே. தென்னவன், செய்யூர் பொன்னிவளவன், வா. கனல்விழி, கீழ்கா. அன்புச்செல்வன், சு.கே. புகழேந்தி, மேனகாதேவி கோமகன், தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேக்குவேரா, தலைமை நிலைய பொறுப்பாளர் வா. வனச்செழியன், துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின், வழக்கறிஞர் அணியின் முதன்மை செயலாளர் வழக்குரைஞர் தா. பார்வேந்தன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் முதன்மை செயலாளர் இரா. ஆதிமொழி, சு.க. விடுதலை செழியன், செங்கை இரா. தமிழரசன், பாசறை ஆ. செல்வராஜ், காஞ்சி மு. தமிழினி, சூரா. ராஜ்குமார் மற்றும் வழக்குரைஞர் நெடுஞ்செழியன், வணிகரணியின் முதன்மை செயலாளர் நா. செல்லதுரை, அமைப்பு செயலாளர் பே. தமிழினியன், தோழர் பொதுனி வளவன், சு. தம்பிதுரை, லோகநாதன், வழக்குரைஞர் கு. எழில்மாறன், சிறுத்தை சீனு, சரவணன், அப்பி ராஜா, சந்திரபாபு, மா. ஸ்டாலின் ஆகிய தோழர்களே, கட்சியின் பொருளாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி எஸ். பாலாஜி அவர்களே, மற்றும் மாவட்ட செயலாளர்கள் சாமுவேல் எபினேசர், திருநீர்மலை தமிழரசன், ஆலந்தூர் கிருபாநிதி, தேவ ஞான முதல்வன், அம்பத்தூர் இப்ராஹிம், ராவே யோகா, அருண் கௌதம், நீலமேகம், ஆவடி ஆதவன், ச. இளங்கோவன், நேசகுமார், ரமேஷ் கர்ணா, ரத்தின நற்குமரன், வேலூர் பிலிப், சா. சி. சந்தர், பாபு வளவன், தணிகை வளவன், டி. ஆர். சுபாஷ், புரசை அன்பு, பேரறிவாளன், உஷாராணி, வா. முகிலன், சேத்துப்பட்டு இளங்கோ, சேப்பாக்கம் வெங்கடேசன், மின்னல் பாபு, பா. வேலுமணி, து. அப்புன், சைதை ஜேக்கப், மந்தவெளி அசோக், புதூர் தினகரன், ரியல் மா. ரஜினி, சே. கரிகால் வளவன், வேளச்சேரி தா. இளையா ஆகிய 6 நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட செயலாளர்களே, காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் திருமாதாசன், கனகராஜ், சத்யா, தனகோபி, இந்திரா அம்பேத்கர் வளவன், அப்துல் இர்ஷாத், தாமல் ராமராஜ், கலைச்செல்வி, கவியரசு, நா. ஜெய்சங்கர், நகர் பாலாஜி, வே. சுந்தர், ஏ. விஜயன், ரேகா ஸ்டான்லி, ஜமுனா, கோபிநாத், ஜார்ஜ் ரெனால்டு ரீகன் ஆகிய தோழர்களே,
காஞ்சி மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்களே, கிழக்கு மாநகர செயலாளர் வினோத்குமார் அவர்களே மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் சதீஷ்குமார், திருப்புக்குழி பூபாலன், கு தினேஷ், ஆசா சிலம்பரசன் ஆகிய தம்பிகளே, ஆட்டோ பாஷா, கோனேரிக்குப்பம் சுதாகர் ஆகிய தோழர்களே, மண்டல துணை செயலாளர்கள் திருப்பெரும்புதூர் மண்டலத்தை சார்ந்த தேவ அருள் பிரகாசம், தே ரூபஸ், கராத்தே சேகர், செல் சேகர். திருவள்ளூர் மண்டல துணை செயலாளர்கள் செஞ்சி செல்வம், ஏகாம்பரம், ஆவடி ராமதாஸ், வே ராஜா. அரக்கோணம் மண்டல துணை செயலாளர்கள் ஆற்காடு பிரபு, இளையநிலா, வெற்றி வளவன், சோ தமிழ். தென் சென்னை மண்டல துணை செயலாளர்கள் பள்ளிக்கரணை வீரமணி, கதிர் ராவணன், அருண் பிரேம், மடுவை மகேஷ். மைய சென்னை மண்டல துணை செயலாளர்கள் தலித் செல்வம், அரச மனோகரன், சாமி கண்ணு, சி கே அர்ஜுன். வடசென்னை மண்டல துணை செயலாளர்கள் நீல மேலவளவன், பெரம்பூர் ராஜி, எஸ் எம் முனீர், ரவி ஆகிய தோழர்களே, பத்ரி கன்னடி அவர்களே, வழக்கறிஞர் அணியை சார்ந்த சந்துரு, ராஜீவ்காந்தி, மகேஷ், வெற்றி, அஜித், அபி ஆகிய தோழர்களே, மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, நெடுநேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் தேசிய மாநாட்டுக்கான முதல் மண்டல செயற்குழு காஞ்சி மண்ணில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் திருமுகங்களை எல்லாம் பார்க்கிற போது, உங்களிடையே கொப்பளிக்கிற எழுச்சியை பார்க்கிற போது, மாநாடு மாபெரும் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. 4 மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்ச்சியை நாம் 1.5 மணி நேரம் தாமதித்து தொடங்கினோம். 4 மணிக்கு வர வேண்டிய நான் 8 மணிக்கு வந்து சேர்ந்தேன். தனிப்பட்ட வேலைகள் என்று எனக்கு எதுவும் இல்லை. காலையில் வேளச்சேரியிலே பார்வையாளர்களை சந்தித்து அங்கிருந்து நான் நகர்வதற்கே பகல் 1 மணிக்கு மேலாகிவிட்டது. நண்பகல் 1 மணிக்கு மேலாகிவிட்டது. அதன் பின்னர் மதிய உணவை முடித்துக்கொண்டு வெளிச்சம் தொலைக்காட்சி சென்று ஒரு சில தொகுதி மாவட்டங்களுக்கான நிர்வாகம் அறிவிக்கப்படாமல் இருக்கிற நிலையில் அதனை விரைந்து அறிவிக்க வேண்டும் என்று கலந்து பேசி வழிகாட்டுதல் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பவே 5 மணி ஆகிவிட்டது. 1.5 மணி நேரத்தில் போகலாம் என்று சொன்னார்கள். ஏறத்தாழ 3 மணி நேரம் ஆனது. தோழர்கள் சொன்னதைப் போல வழி நெடுகிலும் ஆங்காங்கே வரவேற்கிறோம் என்று ஏராளமானவர்கள் கூடி நின்றார்கள். ராட்சத மாலைகளை பொக்லைன் கொண்டு, அது என்ன ஜேசிபியா, கிரேன் கொண்டு அணிவித்தார்கள். கூடை கூடையாய் உதிரி பூக்களால் மலர் தூவி வரவேற்றார்கள். அவர்களை எல்லாம் தாண்டி கடந்து நகரத்துக்குள்ளே புகுந்தால் நகரத்திற்குள்ளும் ஏராளமான சிறுத்தைகள் மரித்து கொண்டார்கள். இதுவரையில் காணாத எழுச்சியை என்னால் இந்த முறை காண முடிந்தது. அதிலும் காஞ்சி மாநகரத்தில் இவ்வளவு பெரிய எழுச்சியை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். 10 மணி நெருங்க போகிறது. இன்னும் உங்கள் உற்சாகம் குறையவில்லை. பசியை மறந்து அமர்ந்திருக்கிறீர்கள். வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று கருதாமல்
4 மணியிலிருந்து ஏறத்தாழ 6 மணி நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நெடுநேரம் நான் பேச வேண்டும் என்று ஆசை, ஆனால் நேரம் மிகவும் கடந்துவிட்ட நிலையில் நான் இதற்கு பிறகு சென்னைக்கு போய் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க வேண்டும். வழக்கம் போல நள்ளிரவை தாண்டித்தான் நான் உறங்கச் செல்ல முடியும். இங்கே பேசிய நம்முடைய முன்னணி தலைவர்கள் இந்த மாநாடு குறித்து, மாநாடு வெற்றி பெற வேண்டிய தேவை குறித்து, நடப்பு அரசியல் குறித்து, நமக்கு எதிரான அவதூறுகள் குறித்து உங்களிடையே வகுப்பே எடுத்திருக்கிறார்கள். வெறும் பேச்சாக இல்லை, அரசியல் வகுப்பு. ஆகவே மேலும் நான் அது குறித்து பேசுவது தேவையற்றது என்று நான் கருதுகிறேன். மாநாடு வெற்றி பெற வேண்டும். மார்ச் மாதம் நான் அறிவித்தேன், மே 17 இந்த மாநாடு நடைபெறும் என்று மார்ச் மாதம் அறிவித்தேன், தேர்தலுக்கு முன்பு. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் மாநாட்டை நடத்த இயலவில்லை. பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது. அதன் பிறகு நடந்ததெல்லாம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். கட்சியின் மறுசீரமைப்பு பணியிலும் கவனம் செலுத்த இயலவில்லை. இந்த மாநாட்டுக்கான பணிகளையும் செய்ய இயலாத நிலை. இதுவெல்லாம் அறிவிப்பதற்கு முன்பே தெரியாதா என்ற கேள்வி எழுவது இயல்புதான். எப்படியும் அறிவித்தபடி நடத்திவிடலாம் என்று நான் ஒரு நம்பிக்கையோடு தான் தேர்தலுக்கு முன்பே நடத்திவிட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு அறிவிப்பு செய்தேன். ஆனால் அரசியல் சூழல், மறுசீரமைப்பு நடவடிக்கைக்காக நான் மேற்கொண்ட அதீதமான உழைப்பு, இந்த மாநாட்டுக்கென்று நான் தமிழ்நாடு முழுவதும் உங்களை எல்லாம் சந்திக்க இயலாமற் போகும் என்கிற ஒரு நிலையை உணர்ந்து தள்ளி வைத்தேன். மே 17 திட்டமிட்டவாறு நடத்த முடியவில்லை. அதே போல ஜூன் 14ஆம் தேதி விருதுகள் வழங்கும் விழா என்று அறிவித்து அதனையும் நாம் தள்ளி அண்மையில் தான் ஜூலை 5ஆம் தேதி நடத்தி முடித்தோம். ஆக மே 17ஆம் தேதி நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட இந்த மாநாட்டை ஆகஸ்ட் 17க்கு நாம் தள்ளி வைத்திருக்கிறோம். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த முறை தமிழர் எழுச்சி நாள் என்று தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக நாம் கொண்டாட இருக்கிறோம். கடந்த காலங்களில் நாம் நடத்திய மாநாடுகளை எல்லாம் விட இந்த மாநாடு இந்திய அரசியலின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைய வேண்டும். இது வேற லெவல் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த மாநாடு நடைபெற வேண்டும். ஒவ்வொரு மாநாடும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆங்கிலத்திலே டாக் ஆஃப் தி டவுன் என்று சொல்லுவார்கள். அப்படி டாக் ஆஃப் தி ஸ்டேட் என்று சொல்லத்தக்க வகையில் நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் ஒரு வார காலத்திற்காவது நம்முடைய மாநாடு குறித்து முன்னும் பின்னும் விவாதித்திருக்கிறார்கள். விவாதிக்கக்கூடிய அளவுக்கான தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம்.
ஆதரித்து எதிர்த்து விமர்சனங்கள். அரசியல் அரங்கில் அந்த மாநாடுகள் எல்லாம் பெரிய அளவில் கருத்தியலுக்கான விவாதங்களையும் உருவாக்கி இருக்கிறது. ஒவ்வொரு மாநாடும் தேசம் காப்போம் பேரணி நடத்தினோம். உள்ளபடியே தேசத்தின் கவனத்தை அது ஈர்த்தது. அதற்கு முன்பு 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது தேசம் காப்போம் மாநாடு நடத்தினோம். மாநில சுயாட்சி மாநாடு நடத்தினோம். அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு நடத்தியிருக்கிறோம். நீலச்சட்டை அணிந்து கோட்டு சூட்டு அணிந்து திருச்சியே திணறக்கூடிய வகையில், தமிழ்நாடே விவாதிக்கக்கூடிய வகையில் மாநாடு நடத்தினோம். ஒவ்வொரு மாநாடும் ஒரு வரலாறு. மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடந்தது. அறிவித்த நாளில் இருந்து பெரும் விவாதத்தை எழுப்பியது. ஆளும் கட்சிக்காரர்களே மேடையில், மது ஒழிப்பு மாநாட்டு மேடையில் பங்கேற்கும் நிலை ஏற்பட்டு எதிரும் புதிருமான விவாதங்கள் நடைபெற்றன. இவையெல்லாம் கடந்த கால வரலாறு. ஒவ்வொன்றும் ஒரு கருத்தியலை உயர்த்தி பிடிக்கிற மாநாடாகத்தான் நடந்தேறி இருக்கிறது. மாநில மாநாடு என்று மொட்டையாக நாம் அறிவித்ததில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாநாடு என்று நாம் அறிவித்ததில்லை. 18வது மாநாடு, 20வது மாநாடு என்று மாநாட்டு எண்ணிக்கையை நாம் விளம்பரம் செய்ததில்லை. மாநாட்டின் பெயரிலேயே கருத்தியல் இருக்கும் என்கிற வகையில் தான் நம்முடைய மாநாடு. தேசம் காப்போம் என்பதில் ஒரு கருத்தியல் இருக்கிறது. மதச்சார்பின்மை காப்போம் என்கிற கருத்தியல் பேரணி அது. மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்போம் என்பது நம்முடைய கொள்கையை உரத்து பேசுகிற மாநாட்டு தலைப்பு அது. இன்றைக்கு தமிழ் தேசிய எழுச்சி என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருள். இன்றைக்கு தமிழ் தேசியம் குறித்த விவாதம் தொடங்கிவிட்டது. ஒரு செய்தியாளரிடத்திலே கேட்டார், என்ன திடீரென்று தமிழ் தேசியம் என்றெல்லாம் பேசத் தொடங்கிவிட்டீர்கள் என்று கேட்டார். அவர் எந்த உலகத்தில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஊடகவியலாளர்களுக்கே விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிந்து தொடர்ந்து உரத்து பேசி வருகிற இந்த கருத்தியல் இன்னும் விரிவடைய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நான் புரிகிறேன். இன்றைக்கு நேற்றைக்கல்ல, 1990-91 காலகட்டத்தில் முதலாக நான் இந்த கொடியை வடிவமைத்து கொடி சொல்லும் கொள்கை விளக்கம் என்று துண்டறிக்கை அச்சிட்டு மதுரை மண்ணில் மக்களிடையே நான் விநியோகித்த போதே ஒரு தலித் இயக்கம் தமிழ் தேசியத்தையும் தன் உயிர் மூச்சு கோட்பாடாக கொண்டிருக்கிறது என்பதை பிரகடனம் செய்தேன். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற இயக்கங்கள் தமிழ் தேசியம் என்கிற ஒரு மொழிவழி தேசியத்தை முன்னிறுத்தியதாக சான்றுகள் இல்லை. அதை பற்றிய கருத்து இருக்கும், அது வேறு, ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் ஒரு இயக்கத்தின் கொள்கையை வரையறுக்கிற போது மொழி குறித்த கருத்தியல் நிலைப்பாட்டை
முதலாக அறிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கொடியில மேல சரிபாதி நீலம், கீழே சரிபாதி சிவப்பு. இந்தியாவில் நீல வண்ணத்தோடு சிவப்பு வண்ணத்தை சரிபாதி அளவில் இணைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதில் என்ன சிறப்பு இருக்கு என்று நீங்கள் கேட்கலாம். கருத்தியல் சார்ந்து சிந்தித்தால் அதில் உள்ள சிறப்பை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் எந்த அம்பேத்கர் இயக்கம் தொடங்கினாலும் முழு கொடியும் நீளமாகத்தான் இருக்கும். அதிலே தம்ம சக்கரம் இருக்கும், அல்லது தலைவர்களின் படம், அம்பேத்கர் படம் இருக்கும், அல்லது கட்சியின் பெயர் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். ஆனால் நீளமாக இருக்கும். நீல கொடி, அவ்வளவுதான். அந்த கொடி வடிவமைக்கிற போது நான் அந்த நீல வண்ணத்தோடு சரிபாதியாக சிவப்பை இணைத்ததில் ஒரு கருத்தியல் இருக்கிறது. இந்த இடதுசாரி சிந்தனை தலித் அரசியலோடு இணைந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த சிந்தனை. கம்யூனிஸ்டுகள் தான் வெறும் சிவப்பு, அதிலே வேறு எதையும் அவர்கள் இணைக்க மாட்டார்கள். அம்பேத்கர் இயக்கம் வெறும் நீலம், அதிலே வேறு வண்ணம் இருக்காது. கம்யூனிஸ்டுகள் முழுமையாக சிவப்பு கட்சி கொடிகளில். இதுதான் கடந்த கால அரசியல். நான் இடதுசாரி வண்ணத்தையும் அம்பேத்கர் இயக்கத்தின் நிலையான வண்ணத்தையும் சரிபாதியாக இணைத்தேன். 1990 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் என்று மதுரை மண்ணில் இந்த கொடியை ஏற்றினேன். அந்த கொடியின் வடிவ நடுவிலே ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் 5 முனைகள். அந்த 5 முனைகளும் எங்கள் கொள்கைகளை பேசும், வியூகங்களை சொல்லும் என்று நான் பிரகடனம் செய்த போது, ஒரு முனை சாதி ஒழிப்பு, இன்னொரு முனை தமிழ் தேசியம், இன்னொரு முனை மகளிர் விடுதலை, இன்னொரு முனை பாட்டாளி வர்க்க விடுதலை, இன்னொரு முனை ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இதுதான் சிறுத்தைகளின் கொள்கைகள். ஆகவே தமிழ் தேசியம் என்பதை 2026 திருமாவளவன் பேசவில்லை. 1990 முதலாக இந்த கொடியை வடிவமைத்து அறிமுகப்படுத்திய போது அறிவிப்பு செய்தோம், பிரகடனம் செய்தோம். அதிலிருந்துதான் தொடர்ச்சியாக அதை செம்மைப்படுத்தி இன்றைக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்துவது என்கிற ஒரு இடத்தை நாம் எட்டி பிடித்திருக்கிறோம். இந்த தமிழ் தேசிய பார்வையின் விளைவுதான் ராமசாமி என்கிற பெயரை தொல்காப்பியன் என்று நான் மாற்றி அறிவித்தேன். எல்லோரும் தமிழ் பெயர் சூட்டுங்கள். இப்போது நான் கோரிக்கை வைக்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழ் பெயர் வைப்பவர்கள் யார் என்றால் அவர்கள் சிறுத்தைகள் தான் என்ற வரலாறு தொடர வேண்டும். நாம் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தமிழ் என்றால் சிறுத்தைகள், தமிழ்நாடு என்றால் சிறுத்தைகள், தமிழ் தேசியம் என்றால் சிறுத்தைகள். அந்த அடிப்படையில் தான் நாம் பல முன்னெடுப்புகளை செய்திருக்கிறோம். ஈழ விடுதலையை ஆதரிப்பது என்பது கூட தமிழ் தேசிய பார்வையில் இருந்துதான். விடுதலை புலிகளை ஆதரிப்பது என்பது தமிழ் தேசிய விடுதலைக்கான தேவையை உணர்ந்துதான். சில பேர் தொடக்க காலத்தில் தலித் இயக்கத்துக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இவர் ஏன் எல்டிடியை பற்றி அதிகமாக பேசுகிறார், பிரபாகரனை பற்றி அதிகமாக இவர் ஏன் பேசுகிறார் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், விமர்சித்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நான் செவிமடுக்கவில்லை, விளக்கம் சொல்லவில்லை. அதற்கு நான் எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை.
ஆனால் இன்றைக்கு இந்திய மாநிலங்கள் பலவற்றில் மொழிவழி தேசியம் குறித்த கதையாடல்கள் பெரும் வீச்சை பெற்றிருக்கின்றன. எங்க மொழி எங்க மொழி, தெலுங்கு தேசியம், கன்னடம் கன்னட தேசியம், மலையாளம் மலையாள தேசியம், இந்தி ஆதிக்க எதிர்ப்பு, ஒரு இனத்தின் நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியத்தை சிதைக்கிற எந்த முயற்சியையும் அனுமதிக்க கூடாது. மொழி என்பது நமக்கான ஒரு வரலாற்று அடையாளம். சாதி இந்துக்களாய் பரிணமித்தவர்கள் சமஸ்கிருதமயமானார்கள். விரைந்து மிக வேகமாக சமஸ்கிருதமயமானார்கள். கவி காமு ஷெரீப் என்ற ஒரு பெருங்கவிஞர் இருந்தார். அவர் ஒரு நிகழ்ச்சியிலே பேசும்போது தேவநேய பாவாணர் நூலக கட்டிடத்தில் 87, 88 அந்த காலகட்டத்தில் 85 நான் எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 83 85 வரை நான் எம்ஏ படித்த காலம். அப்போது அவருடைய உரையை நான் கேட்டேன். அவர் சொன்னார், நல்ல தமிழ் சொற்கள் வேண்டுமானால் நீங்கள் சேரிக்கு போங்கள் என்று சொன்னார். சேரி மக்கள் வாழ்கிற குடியிருப்புக்கு செல்லுங்கள். நல்ல தமிழ் சொற்கள் அங்கேதான் இருக்கிறது. சாதி இந்துக்கள் தங்களை மேம்பட்டவர்கள் என்று காட்டிக் கொள்வதற்காக சமஸ்கிருத பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்டுகிறார்கள், வடமொழி பெயர்களை சூட்டுகிறார்கள், பொருளை கூட வடமொழியில் தான் அழைக்கிறார்கள். நாம சோறுன்னு சொல்றோம், அவங்க சாதம் சொல்றாங்க. சாதம் தமிழ் இல்லை, சோறு தான் தமிழ். சோறு இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிற இடம் சேரிதான். ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற இடத்தில் தான் அந்த சொல்லாடல் புழக்கத்தில் இருக்கிறது. அந்த சாதியிலிருந்து நாங்கள் மேம்பட்டவர்கள் என்று கருதுகிற சாதி இந்துக்களின் வாயில் பெரும்பாலும் சாதம் என்றுதான் வரும். சாதம் தமிழ் சொல் இல்லை. இதை சொன்னவர் கவிஞர் கவி காமு ஷெரீப். தோழர்களே, தமிழ் இன்றைக்கு வாழ்கிறது என்று சொன்னால், நல்ல தமிழ் சொற்கள் இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அது ஒடுக்கப்பட்ட மக்களிடையே இருக்கிறது. அப்படின்னா தலித்துங்கிறது தமிழ் சொல்லா அப்படின்னு கேட்பாங்க குதர்க்கவாதமா. இப்ப தலித்துன்னு சொல்லலாமா? தேசிய அளவில், இந்திய அளவில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட சாதிகள், பட்டியல் சமூக சாதிகள் இருக்கின்றன. இவர்கள் அனைவரையும் ஒரு சொல்லில் அழைக்க வேண்டும். அதற்கு உலகளாவிய புழக்கத்தில் இருக்கிற சொல் தலித். நீ எந்த நாட்டில் போய் தலித்னு சொன்னா கூட அவனால எளிதா புரிந்து கொள்ள முடியும். சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி சப்ரஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட் பீப்புள் அப்படிங்கிற டெஃபினிஷன் அவனுக்கு தெரியும். புரோக்கன் பீப்புள், நொறுக்கப்பட்ட மக்கள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடையாளத்திற்காகத்தான் அது சாதியை மறுக்கிற சொல். பறையர் என்று சொன்னால் அது சாதியை ஏற்றுக்கொள்ளுகிற சொல். தலித் என்றால் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற சொல். அது வடமொழி சொல்லாக இருந்தாலும், தமிழ் அல்லாத பிறமொழி சொல்லாக இருந்தாலும் அந்த இடத்திலே அந்த பயன்பாடு தேவைப்படுகிறது. இதற்கு என்ன பொருள் என்றால், தமிழை நான் நேசிக்கிறேன், அதனால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பதில்லை. இதுதான் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் உருவாவதற்கு அடிப்படை. தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக நான் பொறுப்பேற்கிற சூழல் அப்படித்தான் மலர்ந்தது. அன்னை தமிழை காப்போம், அனைத்து மொழிகளையும் மதிப்போம். இதுதான் திருமாவளவன் எழுதிய முழக்கம். அன்னை தமிழை காப்போம், பிற மொழிகளை வெறுப்போம் என்று நாம் பேசவில்லை. தமிழர்களை நேசிப்போம், தெலுங்கர்களை வெறுப்போம் என்பதல்ல தமிழ் தேசியம். தமிழர்களை நேசிப்போம், கன்னடர்களை வெறுப்போம் என்பதல்ல தமிழ் தேசியம்.
தமிழர்களை நேசிப்போம், இந்தி பேசக்கூடியவர்களை வெறுப்போம் என்பதல்ல தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் ஒவ்வொரு தேசிய இனத்தையும் ஐக்கியப்படுத்துவதுதான். ஒவ்வொரு மொழியை பேசக்கூடிய தேசிய இனங்களை ஒருங்கிணைத்து தேசிய இனங்களின் ஒற்றுமையை வளர்ப்பது. நமக்கிடையில தெலுங்கு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தேசியத்தை விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறது என்றால் கன்னட தேசியத்தையும் அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும். ஏன்னா அவன்தான் அந்த பூர்வீக குடி, அவன்தான் அந்த மாநிலத்தின் மண்ணின் மைந்தர், அவன்தான் அந்த மொழிக்கு பிள்ளை. மற்றவங்கெல்லாம் சமஸ்கிருதமயமாகி விட்டார்கள். அவன் தாய்மொழியை விட அவனுக்கு இந்தி பெரிதாக தெரிகிறது, அவன் தாய்மொழியை விட சமஸ்கிருதம் அவனுக்கு பெரிதாக தெரிகிறது. அவன் பெற்ற பிள்ளைக்கு பொருள் புரிந்த தமிழ் பெயரை சூட்டுவதை விட, அவன் பெற்ற பிள்ளைக்கு பொருள் தெரிந்த தெலுங்கு பெயரை சூட்டுவதை விட, அவன் பெற்ற பிள்ளைக்கு பொருள் தெரிந்த கன்னட பெயரை சூட்டுவதை விட பொருள் தெரியாத சமஸ்கிருத பெயரை சூட்ட அவன் விரும்புகிறான். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய தாய்மொழியிலேயே பெயர் சூட்டுகிற கலாச்சாரம் இந்தியா முழுவதும் அந்தந்த மாநிலங்களிலும் வாழுகிற அந்தந்த மாநிலங்களை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களிடையே தான் இருக்கிறது. 90 விழுக்காட்டுக்கு மேல். முனியாண்டி அப்படின்னு சொல்ற பேர் உனக்கு கொச்சையாக தெரியலாம், ஆனால் அது அவன் வணங்குகிற குலதெய்வத்தின் தமிழ் பெயர். கருப்பையா என்கிற பெயர் உனக்கு என்னையா கருப்பையான்னு அந்த காலத்து பெயரை வைக்கிற, கருப்பு சாமின்னு வைக்கிற, ஆனால் அது அவர் வணங்குகிற குலதெய்வத்தின் தமிழ் பெயர். தமிழ் பெயர். ஆகவே அந்த மொழி வழி தேசியம் என்கிற அரசியலை இந்த இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்றாக தொடக்க காலத்தில் இருந்தே முன்வைத்து வருகிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த தெளிவு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை. அண்மை காலமாக சிலர் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். அவர்களுக்கு சாதி ஒழிப்பு ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. சாதி ஒழிப்பை முன்னிறுத்தாத எந்த அரசியலும் முற்போக்கானதாக இருக்க முடியாது. இந்திய மண்ணை பொறுத்தவரையிலே அது எந்த அரசியலாக இருந்தாலும். சாதி என்பது மக்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒன்று என்பது மட்டுமல்ல, உயர்வு தாழ்வு என்கிற உளவியலை கட்டமைத்திருக்கிறது. ஏன் சாதியை எதிர்க்கிறோம் என்றால், அந்த சாதி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இவனை விட நான் உயர்ந்தவன், அவனை விட நான் தாழ்ந்தவன் என்கிற தாழ்வு மனப்பான்மையையும், இவனை விட உயர்ந்தவன் என்கிற உயர்வு எண்ணத்தையும் கலந்து அவனை சீர்குலைத்திருக்கிறது, சிதைத்திருக்கிறது. வெறும் உயர்வு மனப்பான்மை மட்டும் கிடையாது. நான் உன்னை விட பெரிய ஆள் அப்படின்னு சொல்றவன் இன்னொருத்தனை விட கீழ்மையான ஆள் அப்படிங்கிற அரசியல் இங்கே இருக்கிறது. பார்ப்பனர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி, கடவுளோடு பேச முடியும் என்கிற சாதி. மன்னாதி மன்னனாயிருந்தாலும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னராக இருந்தாலும் அவன் பார்ப்பனர்களுக்கு கீழானவன் தான். தேசத்தை கட்டி ஆளுகிற முழுமையான அதிகாரத்தை கொண்டவனாக இருந்தாலும், காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை என்று அவன் எத்தனை படைகளுக்கு தலைவனாக இருந்தாலும் ஒரு பார்ப்பனன் முன்னிலையில் அவன் கீழ் சாதி என்கிற உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மன்னாதி மன்னனால் ஒரு கடவுள் முன்னால் நின்று, ஒரு சிலையின் முன்னால் நின்று பூஜை செய்ய முடியாது என்கிற கட்டுப்பாடு இருக்கிறது. சாமியை கும்பிடுக்கலாம், வெளியே நின்று கும்பிடு, கருவறைக்குள்ள நுழையாது. நீ மன்னனா இருக்கலாம், எல்லா அதிகாரமும் உன் கைகளில் இருக்கலாம், ஆனால் கருவறைக்கு நுழைகிற உரிமை உனக்கு இல்லை. இதுதான் சனாதனம். சாமி கும்பிடுறது சனாதனம் கிடையாது, அது நம்பிக்கை.
அது சாதாரண மக்களுக்கும் உண்டு, உழைக்கிற மக்களுக்கு உண்டு, எந்த தீய நோக்கமும் இல்லாத மக்களுக்கு உண்டு, அடுத்த உழைப்பை சுரண்ட கூடாது என்கிற நல்லெண்ணம் கொண்ட மக்களுக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு. அது பிலீஃப். அது பேர் மாறலாம். கிருஷ்ணாவா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், ஜீசஸா இருக்கலாம், விக்கிரகமே இல்லாத, உருவமே இல்லாத அல்லாவாக இருக்கலாம். அது ஒரு பிலீஃப், இருப்பதாக நம்புகிறார். அதுவல்ல சனாதனம் என்பது ஒரு மனிதனை விட உயர்ந்தவன் இவன் அல்லது தாழ்ந்தவன் இவன் என்கிற அந்த உளவியல் கட்டமைப்பு இருக்கிறது, மைண்ட் செட், தி சைக்காலஜி. இது குருதி வழியாக தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து இங்கே வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்வியல் முறை அதை தக்க வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. குடியிருப்பு அமைப்பு முறை அதை தக்க வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. திருமணம் போன்ற கலாச்சாரங்கள் அதை தக்க வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதிகாரத்தை அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே குவித்து வைக்கிறது. நிலத்துக்கான உரிமையை சிலருக்கு மட்டுமே கிடைக்கும்படி செய்கிறது. சிலருக்கு மட்டும்தான் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இங்கே இருக்க முடியும், எல்லோரிடம் நிலம் இருக்காது. சிலர்கிட்ட மட்டும்தான் அதிகாரம் இருக்கும், எல்லோரும் அதிகாரத்துக்கு வர முடியாது, ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது. இதையெல்லாம் இந்த சாதிய கட்டமைப்பு உள்வாங்கி இருக்கிறது, அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, அதை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறது. அடுத்தடுத்த தலைமுறைக்கு அப்படியே அதை கொண்டு செல்கிறது. துணிவெழுப்பவன் பிள்ளைகள் துணிவெழுத்துத்தான் ஆக வேண்டும், அதுதான் சனாதனம். முடிவெட்டக்கூடியவருடைய பிள்ளைகள் முடிவெட்டித்தான் ஆக வேண்டும், அதுதான் சனாதனம். கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, திருநீர் பூசுறது, குங்குமம் வைக்கிறதெல்லாம் சனாதனம் கிடையாது. அதுவல்ல சனாதனம், அப்படி நாம் சொல்லவில்லை. அதுவல்ல சனாதனம். உயர்வு தாழ்வை உறுதிப்படுத்தி அதன் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி அவர்களின் தொழிலை சாதி அடிப்படையிலான தொழிலாக மாற்றி அதுவே தலைமுறை தலைமுறையாக தொடர வேண்டும் என்பதையும் நிலைப்படுத்தி இருக்கிறது. அதுதான் சனாதனம். அந்த சனாதனம் இங்கே மொழி அடிப்படையிலும் பாகுபாடுகளை வளர்த்திருக்கிறது. இந்த பாகுபாடுகள் என்கிற தமிழ் சொல் இருக்கு பாருங்க, அதுவும் வேறுபாடுகள் என்கிற சொல்லும் ஒன்றல்ல. வேறுபாடு என்பது வேறு, பாகுபாடு என்பது வேறு. கருப்பு வெள்ளை என்பது வேறுபாடு, குட்டை நெட்டை என்பது வேறுபாடு, இட்லி தோசை என்பது வேறுபாடு. ரெண்டு அரிசியில தான் செய்யறோம், அரிசியில் தான் செய்யறோம், ஒரே கண்டென்ட் தான், ஒரே ரா மெட்டீரியல் தான், ஒரே மூலப்பொருள் தான், ஆனா வேறுபாடு. ஏன்னா இது இட்லி, இது தோசை, இது வேறுபாடு. இந்த இட்லிய ஒரு தினம் உட்கார வச்சு இலையில சாப்பிடுன்னு சொல்றது, உனக்கு அப்படிலாம் உட்கார வச்சு இலையெல்லாம் போட முடியாது, கையேந்து இந்த ஒரு இட்லி வாங்கிக்க அப்படியே சாப்பிடு அப்படின்னு கையில போடுறது, இது பாகுபாடு. இட்லி தோசை என்பது வேறுபாடு. ஒரு மனிதனை நடத்தும் விதம் இருக்கிறதே, நடத்தும் முறை இருக்கிறதே, அதில் இருக்கிற உளவியல் இருக்கிறதே, அதில் இருக்கிற ஆதிக்க உணர்வு இருக்கிறதே, இதுதான் டிஸ்கிரிமினேஷன் பேர், பாகுபாடு. பாகுபாடு என்பதுதான் சனாதனம். இங்க இருக்கிற எவனுக்கு அதெல்லாம் புரியாது. இவர் சனாதன எதிர்ப்புங்கிறாரு, அப்புறம் ஏன் கோயிலில் போய் கும்பாபிஷேகம் நடத்துறாருன்னா, கும்பாபிஷேகம் எங்க அம்மா நடத்துது, எங்க அப்பா நடத்துறான், என் அண்ணன் நடத்துறான், என் தம்பி நடத்துறான், என்ன அவன் கூப்பிடுறான், நீ கூப்பிட மாட்ட, உனக்கு கூப்பிடுற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி கிடையாது, உனக்கு பரந்த மனப்பான்மை கிடையாது, உனக்கு எப்போதுமே ஒரு புத்தி இருந்துகிட்டே இருக்கு, இவனெல்லாம் இங்க கூப்பிடக்கூடாதுன்னு. ஏன் சொந்தம் பந்தம் என்ன கூப்பிடுறான், நான் போறேன். உணர்வுகளை மதிக்கிறேன், உணர்வுகளை மதிக்கிறேன். நான் போய் அப்பா என்னை எப்படியாவது முதல் மந்திரி ஆக்கணும் நான் சாமி கும்பிடல, என்னை எப்படியாவது பிரதமர் மந்திரி ஆக்குது அப்படின்னு நான் சாமி கும்பிடல, எனக்கு எப்படி 100 வயசு ஆயுள் கொடுன்னு நான் போய் சாமி கும்பிடல.
எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் என்னை கூப்பிடுறான், ஐயா எங்க ஊர்ல நான் கோயில் கட்டி இருக்கிறேன், எவனையோ கூப்பிடுறது பாரு, உன்னை கூப்பிடுறேன், நீ வா நீ வா, நீ வந்து தண்ணியை ஊத்து அப்படின்னு அவன் கூப்பிடுறான், நான் போறேன். உடனே இவனுக்கு வந்து அவனுக்கு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இந்த அரசியலெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை கிடையாது அவனுக்கு. இந்த அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மூளை உள்ளவன் எவனும் இல்லை. அவனுங்க பார்த்து திருமாவளவன் தடுமாறுகிறாருங்கிறான், மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறான். ஏன்னா இந்த லீடர்ஷிப்பை எப்படியாவது டேமேஜ் பண்ணணுங்கிறது அவன் நோக்கம். திருமாவளவன் என்கிற தலைமைத்துவத்தை தமிழகத்தில் சிதைக்க வேண்டும் என்கிற காழ்ப்புணர்ச்சியோடு பலரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் பண்ண முடியலையே இவன்ட்ட. என்ன ஆசை காட்டினாலும், என்ன வித்தை காட்டினாலும் எதுக்குமே ஏய்ந்து போகாத, இணங்காத, இசைவு கொடுக்காத ஒரு ஆளா இருக்கிறானே, அசைந்து கொடுக்காத ஒரு ஆளாக இருக்கிறானே. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அது எப்படி நீ இங்க போயிட்டா அங்க எப்படி உறவு வச்சுக்க அப்படிங்கிறான். அவங்க ரெண்டு பேருமே உறவு வச்சுக்கிறாங்களே, அது எப்படி? ஜெயிச்சவங்களும் தோத்தவங்களும் அடுத்த நாளே சந்தித்துக் கொள்கிறார்களே, அதையே யாரும் கேள்வி கேட்கல. தீய சக்தின்னு சொன்னார் இல்லையா? இப்ப தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி அவரை போய் தீய சக்தியை பார்க்கலாம் அப்படின்னு யாராவது விவாதம் நடத்தினாங்களா? அதுல என்ன அரசியல்? இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருங்கப்பா, அப்பதான் பிஜேபியை எதிர்க்க முடியும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னா, திருமாவளவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். இந்த அரசியலை புரிந்து கொள்ளுகிற வலிமை அவர்களுக்கு இல்லை. அதுதான் பிரச்சனை. அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கு வந்து ஒரு பார்வை அணுகுமுறை தேவை, ஒரு விஷனரி அப்ரோச்ங்கிறது தேவை. நான் எங்க சுத்தி வந்தாலும் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருப்பேன். நான் எங்க சுத்தி வந்தாலும் சனாதன சக்திகளை அம்பலப்படுத்துவதில் உறுதியாக இருப்பேன். நான் எங்கே சுற்றி வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள் பிஜேபி வலிமை பெற்று விடக்கூடாது, RSS காலுண்டு விடக்கூடாது. அதுதான் என்னுடைய கவலை. திமுக கூட்டணி தோற்று போனது என்பது ஒரு கவலை. அதை விட நம் கண் முன்னாலேயே அதிமுகவை இப்படி சிதறடிக்கிறார்களே என்ற கவலை. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்ற கவலை. இந்த கவலையில உனக்கு ஏன் அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட் தான் கேள்வி. இது சராசரி மனிதர்களுடைய பார்வை. இதுதான் ஒரு ட்ரெடிஷனல் அப்ரோச், அதாவது ஒரு மரபு வழி அணுகுமுறை. நீ ஒரு கட்சி நடத்துற, உனக்கு உன் கட்சியை வளர்க்கணும் தான் நீ ஆசைப்படணும். உனக்கு ஏன் அதிமுகவை பற்றி கவலை? இது லாஜிக் இஸ் வெரி கரெக்ட், லாஜிக் கரெக்ட். அதிமுக பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? திமுக தோற்று போனா நான் ஏன் கவலைப்படணும்? சரி, பிஜேபி வந்தா கூட என்ன பிரச்சனை உனக்கு? நீ மந்திரி ஆயிட்டு போக வேண்டியதானே? அந்த கட்சியை ஆதரித்தா உனக்கு பாதுகாப்பு தானே? எதுக்காக நீ பிஜேபி எதுக்கு? நீ என்ன பெரிய நேஷனல் பார்ட்டியா? உன் கையில் என்ன 10-20 MP இருக்கிறாங்களா? நீ தேசிய அளவில் பெரிய விளம்பரமான புகழ்பெற்ற ஒரு ஆளா? நீ எல்லாம் வந்து பிஜேபி எதிர்த்து வீழ்த்திட முடியுமா? இதெல்லாம் லாஜிக்கான கொஸ்டின் தான், தர்க்கம் நிறைந்த கேள்விகள் தான், அதுவும் நியாயம் நிறைந்த கேள்விகள் தான். ஆனால் அதை தாண்டி சிந்திக்கிற ஒரு அரசியல் தான் சிறுத்தைகளின் அரசியல். அதை தாண்டி நான் கவலைப்படுகிறேன். திராவிட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பெரியார் காலத்தில் இருந்து தொடர்ச்சியான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பெரியார் அரசியல் தான் காரணம். ஏன் திமுக ஒழியணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அது வெறும் கலைஞர் குடும்பத்தை ஒழிக்கணுங்கிற அரசியல் கிடையாது. அது சிலருடைய நோக்கமா இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அரசியல் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியலாக இருக்கிறது. அல்லது பெரியார் அரசியல் சனாதன எதிர்ப்பு அரசியலாக இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. பெரியார் பேசுகிற அரசியல்
அம்பேத்கர் பேசும் அரசியலாக இருக்கிறது. பெரியார் பேசும் அரசியல் அவருக்கு 40-45 வருடங்களுக்கு முன்பே பண்டிதர் அயோத்திதாசர் பேசிய அரசியலாக இருக்கிறது. சனாதன எதிர்ப்பு என்பது திருமாவளவன் கண்டுபிடித்ததல்ல. சனாதன எதிர்ப்பு என்பது பெரியாருக்கு முன்னாலேயே, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னாலேயே இந்த மண்ணில் ஒரு இயக்கமாக வடிவம் பெற்றது என்றால் அது பண்டிதர் அயோத்திதாசரின் காலத்தில். இதையெல்லாம் வகுப்பு எடுத்தா கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பண்டிதரை ஒருத்த கூட படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த விவாதங்களில் பங்கேற்கிற யாரும் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. பெரியாரை கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ பேரை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். பெரியாரையே படிக்காதவர்கள் அம்பேத்கரை எங்க படிச்சிருக்க போறாங்க? நாமே இன்னும் முழுமையா படிக்கல. ஏன்னா அம்பேத்கரை படிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. வெறும் பக்கங்களை புரட்டுறதல்ல அம்பேத்கரை படிக்கிறது. ஒவ்வொரு வரிக்குள்ளும் வரலாறு அடங்கி இருக்கிறது. அவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பக்கத்திற்குள்ளும் ஒடுக்குமுறைகளின் வரலாறு இருக்கிறது. சனாதனம் எப்படி இங்கே வலிமை பெற்றது என்பதற்கான வரலாறு இருக்கிறது. சாதிய உளவியல் எப்படி இங்கே வலிமை பெற்றது என்பதற்கான வரலாறு இருக்கிறது. அதை படிப்பதற்கென்று ஒரு விஷன் தேவை. விஷன் என்ன? ஒரு பார்வை. பார்வைனா என்ன? கருத்தியல் புரிதல். கருத்தியல் புரிதல்னா என்ன? இந்த சமூகத்தை பற்றியும், அரசியலை பற்றியும், பொருளாதாரத்தை பற்றியும், உற்பத்தி முறையை பற்றியும், விநியோக முறையை பற்றியும், விலை நிர்ணய முறையை பற்றியும், ஆட்சி நிர்வாக முறையை பற்றியும் நமக்கு ஒரு புரிதல் தேவை. இதுக்குதான் நாம இயக்கம் நடத்துறோம். வர்ற உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை இடம் வாங்கலாம், எம்பி தேர்தலில் எத்தனை இடம் வாங்கலாம், அதெல்லாம் இடையில நம் பயணத்தில் வந்துட்டு போறது. அதுல அந்த எண்ணிக்கை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. தோழர்களே, அப்படிப்பட்ட கருத்தியல் புரிதலோடு இந்த களத்தில் நிற்கிற நம்மை பலவீனப்படுத்த வேண்டும், இந்த தலைமையை சிதைத்து விட வேண்டும் என்கிற காழ்ப்புணர்வோடு பலரும் இங்கே கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. ஒரு அம்பேத்கர் இயக்கம் தமிழ் தேசியம் பேசுகிறது என்றால் ஏன் பேசுகிறது? இந்த தமிழ் தேசியம் என்பது என்ன? வெறும் மொழி உணர்வா? என் தமிழ் அப்படிங்கிற நினைப்பு வெறும் மொழி உணர்வு. இவன் என் தமிழன் அப்படிங்கிற நினைக்கிறது இன உணர்வு. இந்த மொழி உணர்வும் இன உணர்வும் தமிழ் தேசியமாகாது. தமிழ் தேசியத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி புரிந்து கொள்ளுகிறது? இதுதான் முக்கியம். மாநாட்டுக்கு வரக்கூடிய நீங்கள் ஏதோ அண்ணன் கூப்பிட்டுட்டாரு ஓடி வந்தோம் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்குள்ள இந்த விவாதம் நடக்கணும், இந்த உரையாடல்கள் நடக்கணும், தேடி படிக்க வேண்டும். தேசியவாதம்னா முதல்ல என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் தேசியவாதம் பேசப்படுகிறது. ஆங்கிலத்தில் நேஷனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த விண்ணப்பத்தை நீ ஃபில் பண்ணாலும் நேஷனாலிட்டி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். நேஷனாலிட்டி அப்படிங்கிற இடத்துல இந்தியன் எழுதணும். இப்ப நேஷனாலிட்டி இந்தியன்னா நீ இந்திய தேசியவாதத்தை ஏற்றுக்கொண்டவன் என்று பொருள். அது சரியா என்றால் அதைத்தான் விவாதிக்கணும். இப்ப விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, மதிக்கிறது, உயர்த்தி பிடிக்கிறது. அந்த அரசமைப்பு சட்டம் இந்தியாவை ஒரு தேசம் என்று சொல்லுகிறது. ஆகவே அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவை ஒரு தேசம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி என்றால் நான் இந்தியன் என்பதையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்தியா ஒரு தேசமாக இருக்கிறதா நாடு விடுதலை பெற்ற போது என்றால் இல்லை. அதனால் தான் அம்பேத்கர் பிரியம்பில் எழுதுறாரு, இந்திய குடிமக்களாகிய நாங்கள் அனைவரும் பின்வரும் உறுதிமொழியை ஏற்று ஒரு புதிய இந்தியா முகப்புரை. ஏற்கனவே இருந்த இந்தியாவை நாங்கள் தகர்க்க போகிறோம்
அது பல காரணங்களால் பல்வேறு வடிவங்களில் ஒற்றுமை இல்லாமல் சிதறி கிடக்கிறது. மத அடிப்படையில் சிதறி கிடக்கிறது, மொழி அடிப்படையில் சிதறி கிடக்கிறது. இந்தியன் என்கிற உணர்வு இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இல்லை. சிலர் தமிழன் என்று உணர்கிறான், சிலர் இந்து என்று உணர்கிறான், சிலர் கிறிஸ்தவன் என்று உணர்கிறான், சிலருக்கு ஏழை என்ற உணர்வு தான் இருக்கிறது, வேற எந்த உணர்வும் அவனுக்கு இல்லை. சிலர் பணக்காரன் என்கிற உணர்வில் இருக்கிறான், சிலர் நான் ஆதிக்க சாதி, நான் பார்ப்பனர் என்ற புரிதலில் தான் இருக்கிறான். இவர்களுக்கு இடையிலே ஒரு தேசம் என்கிற உணர்வு, தேசியவாதம் என்கிற அரசியல் இல்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று யோசித்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகளாக நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற 4 கோட்பாடுகளை அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளாக முன்வைக்கிறார். அதற்கு அடிப்படை கோட்பாடுகளாக புளூரலிசம் என்கிற, புளூராலிட்டி என்கிற அந்த பன்மைத்துவத்தை அரசமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்துகிறார். செக்குலரிசம் என்கிற புரட்சிகரமான ஒரு கோட்பாட்டை அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக வைக்கிறார். இதெல்லாம் ஆங்கில சொல்தான், ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இதை உச்சரிக்க வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த செக்குலரிசம் என்பதுதான் இங்கே மதச்சார்பின்மை என்று தமிழிலே அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் எத்தனை மதங்களும் இருக்கட்டும், ஆனால் உருவாகிற அரசு மதசார்பற்ற அரசாக இருக்கட்டும். இதுதான் கான்ஸ்டிடியூஷன், இதுதான் கான்ஸ்டிடியூஷன். இந்தியாவில் எத்தனை மொழிகளும் பேசப்படட்டும், ஆனால் ஒரு மொழி சார்ந்த அரசாக இது இருக்கக்கூடாது. இதுதான் செக்குலரிசம். ஒரு சார்பு கூடாது, அதுதான் செக்குலரிசம். தமிழ் மொழி பேசுறவன் இருக்கலாம், ஆனா அவன் இந்திய நாட்டுக்குள்ள இருக்கிறான். தெலுங்கு பேசுகிறவன் இருக்கலாம், இந்தி பேசுகிறவன் இருக்கலாம், பீகாரி பேசக்கூடியவன் இருக்கலாம், மராத்தி பேசக்கூடியவன் இருக்கலாம், கன்னடன் பேசக்கூடியவன் இருக்கலாம். எந்த மொழியையும் பேசக்கூடியவன் இந்தியாவுக்குள் வாழலாம், இந்தியனாகவே வாழ வேண்டும், அவ்வளவுதான். இதை அனுமதிப்பதுதான் பன்மைத்துவம். பன்மைன்னா புளுரல், பல அப்படின்னு அர்த்தம். பன்மைத்துவம்னா பல தன்மைகள் இந்த மண்ணில் கலாச்சாரமாக ஊறி இருக்கிறது, அதை அனுமதிப்பது. தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த இந்த அரசமைப்பு சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது இந்தியாவை ஒரு தேசமாக கட்டமைக்க நாம் உறுதியேற்கிறோம். அந்த தேசம் மதசார்பற்ற இந்தியாவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் சாதியற்ற இந்தியாவை உருவாக்க முடியும். சாதியற்ற இந்தியாவை உருவாக்கினால்தான் உயர்வு தாழ்வு இல்லாத சமத்துவ இந்தியாவை உருவாக்க முடியும். இந்த சீக்வன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். மதசார்பற்ற இந்தியா அப்படின்னாதான் இந்து மதசார்பற்ற இந்தியாவை இங்கே உருவாக்க முடியும். மதசார்பற்ற இந்தியாவை உருவாக்கினால்தான் சாதியற்ற இந்தியாவை உருவாக்க முடியும். சாதியற்ற இந்தியாவை உருவாக்கினால்தான் சமத்துவ இந்தியாவை உருவாக்க முடியும். இதுதான் அம்பேத்கருடைய கனவு. அம்பேத்கருடைய கனவு இதுதான், அவருடைய ட்ரீம், பெருங்கனவு. ஆகவே கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுகிறோம், இந்தியா என்கிற தேசத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அரசமைப்பு சட்டத்திற்குள்ளே எங்கள் மொழி உரிமையும் இன உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதனால் எங்கள் மொழியை எங்கள் நாடுதான், தமிழ் எங்கள் மொழி, அதை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதுதான் மொழி உரிமை. அதனால்தான் இந்தியை எதிர்க்கிறோம். இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இந்தி வாழட்டும், அவர்களோடு நாம் உறவு வைத்துக் கொள்வோம். இந்தி தேசியம், தமிழ் தேசியம், இது எப்படி நடக்கும் சில பேர் இதெல்லாம் ஒரு அரசியலா என்பான். அது எப்படி நடக்கும்?
நீ இந்தி திணிப்பை எதிர்ப்ப, அப்புறம் இந்திக்காரனோட உறவாடுவியா? உறவு என்பது மக்களோடு கூடிய உறவு, ஆளும் சக்திகளோடு அல்ல, ஆதிக்க சுகளோடு அல்ல. நாம் பேசக்கூடிய இந்த உறவு அடித்தட்டு உழைக்கும் மக்கள், இந்தி பேசக்கூடிய மக்கள், உழைக்கிற மக்கள், பட்டினி கிடக்கிற மக்கள், சுரண்டப்படுகிற மக்கள், ஒடுக்கப்படுகிற மக்கள் இந்தி பேசக்கூடியவர்களிலும் இருக்கிறார்கள். பீகார் மொழியை பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அந்த உழைக்கும் மக்களுக்கும் தமிழ் பேசக்கூடிய உழைக்கும் மக்களுக்கும் இடையிலான ஐக்கியம் தான் உண்மையான தேசிய இனங்களின் ஐக்கியம். அதுதான் தேசிய இனங்களின் ஐக்கியம். இதைத்தான் நாம் முன்மொழிகிறோம். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வோடு இன உணர்வோடு தொடர்புடையது மட்டுமல்ல. அது இனவாதமாக மாறி வேறு மொழி பேசக்கூடியவர்கள் மீது வெறுப்பை கக்க வேண்டி வரும். அவனை பார்த்தாலே அவன் தெலுங்க, அவனை உள்ள விடாத, இவன் கன்னடன், இவனை உள்ள விடாத, இவன் பீகாரி, இவனை உள்ள விடாத, இந்த வெறுப்பு அரசியல் வளரும். உழைக்கிற மக்களுக்கு இடையிலே இருக்கிற ஒற்றுமை சிதையும். எந்த மொழி பேசினாலும் உழைக்கிற மக்களின் ஒற்றுமையை பாட்டாளி வர்க்க ஒற்றுமையாக வளர்த்திருக்க வேண்டும். இங்க பாட்டாளி வர்க்க அரசியல் வந்து விடுகிறது. உழைக்கும் மக்களின் ஒற்றுமை தான் பாட்டாளி வர்க்க ஒற்றுமை. அந்த அடிப்படையில் தான் இதை நாம் அணுக வேண்டும். எனவே மொழி உரிமை, இன உரிமை என்பது மாநில உரிமையோடு தொடர்புடையது. சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் இந்த மாநிலத்தை நசுக்குவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஃபண்டு கொடுக்காம நிறுத்துறது, எங்க மொழி அடையாளத்தை சிதைக்க பார்க்கிறது, உங்களுடைய கலாச்சாரத்தை திணிக்க முயற்சிப்பது. இந்த மாநில அரசு வந்து பிஜேபி ஆளாத மாநில அரசு, அதனால் நாங்கள் நிதி தரமாட்டோம், எங்க சொல்லுபடி நீ கேட்கணும் அப்படின்னு மாநில அரசை முடக்குவது, அச்சுறுத்துவது, செயல்பட விடாமல் தடுப்பது. மாநில உரிமை, மாநில உரிமையை இன்னும் ஒருபடி மேலே போனால் மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சி மாநாடு நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே நாம் பேசுகிற தமிழ் தேசியம் இந்திய அரசமைப்புக்கு உட்பட்ட மொழி உரிமை, இன உரிமையுடன் கூடிய மாநில சுயாட்சி என்பதுதான். இரண்டாவது கூறு, நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய கூறு, இரண்டாவது கூறு, இந்திய தேசியம் என்பது பிஜேபி எப்படி பேசுகிறது, காங்கிரஸ் எப்படி பேசுகிறது, மற்ற கட்சிகள் எப்படி இந்திய தேசியத்தை பேசுகிறார்கள் என்று பார்த்தால், மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு நாம் முதல் இயக்கமாக கணக்கிலே கொள்ள வேண்டியது பிஜேபி பேசுகிற இந்திய தேசியம். பிஜேபி பேசுகிற இந்திய தேசியம் காங்கிரஸ் பேசிய இந்திய தேசியம். காங்கிரஸ் வந்து இது ஒரு நாடு, இந்தியா என்கிற நாடு, நீயும் நானும் இந்தியன் என்கிற உணர்வை மட்டும் சொன்னது. அது நாட்டினத்தால், நாட்டினம்னா நேஷனாலிட்டி, நாட்டினத்தால் முன்மொழிய பெற்ற தேசியவாதம், இந்தியன் நேஷனலிசம். அது இந்தியன் நேஷனலிசம். ஆனால் பிஜேபி வைப்பது இந்து நேஷனலிசம். இந்த நாடு இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது, நீ எல்லாம் உனக்கு மற்ற தரமா, இந்த தேசம் எங்களுக்கானது, பாகிஸ்தான் முஸ்லிம்கானது என்றால் இந்தியா இந்துக்களுக்கானது. இந்து தேசம், இந்து தேசியம், அதுதான் சமஸ்கிருத தேசியம். இப்ப இந்த இந்திய தேசியம், பிஜேபி பேசுகிற இந்திய தேசியம் மதசார்புடைய தேசியம். இந்து தேசியம் என்றாலே மதசார்பு தேசியம் ஆகிவிடுகிறது. மதசார்பு தேசியம் என்றாலே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அரசமைப்பு சட்டம் மத சார்பின்மையை பேசுகிறது. இவர்கள் பேசுவது ஹிந்து நேஷனலிசம். எதிர்க்க வேண்டுமானால் ஒரு மொழி, ஒரு மதம்
என்கிற அந்த தேசியவாதத்தை எதிர்ப்பது என்று பொருள். ஏன் பிஜேபி எதிர்க்கிறோங்கிறதுக்கு இப்ப புரிஞ்சுக்கிச்சா? வெறும் ஓட்டு அடிப்படையில் நாம பிஜேபி எதிர்க்கல. தனிப்பட்ட முறையில் பிஜேபி மீது நமக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. பிஜேபி தலைவர்களும் பல பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால எல்லாரும் அது எப்படி அவருக்கு நட்பு உறவு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் சொல்றேன், காலையில எனக்கு 8:30 மணிக்கு டெல்லியில இருந்து ஒரு அழைப்பு வந்தது. +11 போட்டு நம்பர், லேண்ட்லைன் நம்பர். என்ன நம்பர்னு தெரியாம நான் எடுக்கல. அப்புறம் அடிச்ச உடனே, சார் உங்கள்ட்ட ஹோம் மினிஸ்டர் பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. யாருங்க? என்ன? அமித்ஷா பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. நான் உடனே சரி லைன் கொடுங்க, இணைப்பு கொடுங்க. இணைப்பு கொடுத்த உடனே, திருமாஜி ஹவ் ஆர் யூ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ, மை பெஸ்ட் விஷஸ், ஹாப்பி பர்த்டே என்று சொன்னார். யாரு? அமித்ஷா. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார். அவருக்கு நான் நன்றி சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுடைய வாழ்த்து கிடைத்ததற்கு நன்றி. இது அவுட் ஆஃப் த பாலிடிக்ஸ் இருக்கிற ஒரு நட்பு. அவர் இதுக்கு முன்னாடி சொன்னாரா எனக்கு தெரியல, ட்ரை பண்ணியிருக்கலாம். நமக்கு இன்னைக்கு கூட நான் எப்பவுமே சைலண்டில் தான் போட்டிருப்பேன். திடீர்னு தயாளன் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு டெல்லியிலேருந்து ஹோம் மினிஸ்டர்லேருந்து ஃபோன் வருது, போய் அட்டன் பண்ணுங்க சொன்ன பிறகு தான் எடுத்து பார்க்குறேன். 4 கால் 5 கால் மிஸ்டு கால் இருந்துச்சு. அப்புறம் நான் அடித்தேன். 2 கால் அவங்க எடுக்கல, 3வது கால் எடுத்தாங்க. என்னுடைய சர்டிபிகேட்ல என் பிறந்த நாள் 10/7/1962. அப்ப அப்படி எழுதிட்டாங்க. என் ஜாதகத்தில் எனக்கு எழுதியிருந்த பிறந்த நாள் ஆகஸ்ட் 17, ஆவணி 1. ஜாதகம் எழுதுறவங்க தான் கரெக்டான தேதி குறிப்பாங்க. ஏன்னா உள்ளூர்ல இருக்கிற ஐயருங்க கரெக்டா எந்த தேதியில பிறந்தமோ பிறந்த தேதியை கரெக்டா ஆவணி மாசம் 1ஆம் தேதி சுபகிருது வருஷம் ஆவணி மாசம் 1ஆம் தேதி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால நாம 10/7 கொண்டாடுறதில்லை. பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு முடிவான பிறகு சர்டிபிகேட்ல இருக்கிற தேதியை மறந்தாச்சு. ஜாதகத்துப்படி எழுதின தேதி அதுதான் உண்மையான தேதி. அது எந்த ஆங்கிலத்துக்கு எந்த தேதி வருதுன்னு பார்த்தா அது ஆகஸ்ட் 17க்கு வருது. அதனால இப்ப நம்ம கொஞ்ச காலமா ஆகஸ்ட் 17 கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த சர்டிபிகேட் நம்ம மாற்ற முடியாது. பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கும் போதெல்லாம், எலெக்ஷன் அஃபிடவிட்ல கொடுக்கும் போதெல்லாம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வைக்கிற மாதிரி பர்த் சர்டிபிகேட் நம்ம டிசி வைப்போம். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஃபர்ஸ்ட் பேஜ். அந்த எஸ்எஸ்எல்சி புக்கில் இருக்கிற முதல் பக்கத்தில் 10/7/62 போட்டிருப்பாங்க. அமித்ஷா ஃபோன் பண்ணி இன்னைக்கு வாழ்த்து சொன்னார். நான் அதை சோசியல் மீடியாவில் போடலை. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு கால் அதே டெல்லியில இருந்து வருது, லேண்ட்லைன்ல இருந்து. நான் எடுத்தேன். சார் உங்கள்கிட்ட ரயில்வே மினிஸ்டர் பேச விரும்புறாரு அப்படின்னாரு. அஸ்வின் சொல்லிட்டு வேற ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு நான் நினைச்சேன். அவரு எடுப்பிலே தமிழ்ல பேசுறாரு. சார் வணக்கம், வாழ்த்துக்கள்னாரு. எனக்கு குழம்பி போச்சு. சார் நீங்க அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல கேட்டேன். உடனே அவர் சொன்னார், சார் நான் ரயில்வே மினிஸ்டர் தான் பேசுறேன், எனக்கு தமிழ் தெரியும் சார், நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன் அப்படின்ட்டு அவர் இங்கிலீஷ்ல வாழ்த்து சொன்னார். அவர் பிஜேபிக்காரர் தான். வீடு தேடி எனக்கு பத்திரிக்கை வச்சார். அவர் இல்ல திருமண நிகழ்ச்சிக்கு. அந்த கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். பிஜேபியின் கொள்கையை எதிர்ப்பது என்பது வேறு, தனிநபர் உறவு என்பது வேறு. மே மாசம் 21ஆம் தேதி, 9ஆம் தேதி பேட்டியில் சொன்னேன், நீங்க ஆதரவு கொடுத்துட்டீங்க, திமுக கூட்டணி தொடருதான். திமுகவோட நல்ல நட்புல தான் இருக்கிறோம், உறவு தொடர்கிறதுன்னு சொன்னேன். உடனே அது எப்படி இங்கேயும் போவீங்க அங்கேயும் போவீங்களா, அங்க ஒரு காடு இங்க ஒரு காடு. இது தமிழ்நாடு ட்ரெடிஷனல் பாலிடி. பேசக்கூடாது, இங்க போனா அங்க பேசக்கூடாது. ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அதிமுக தலைவர்கள் யாராவது அவளை பார்த்துட்டா ஓட்ட முடிச்சிருவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போட்டோ எடுத்து எவனாவது அனுப்பிச்சிருவான், அப்படி மிரட்டி வச்சிருந்திருக்காங்க அதிமுக திமுக தொண்டர்கள்ட்ட. இந்த அரசியல், இந்த தாக்கம் இன்னும் இருக்கு. அதை முதல்ல உடைச்சவன் திருமாவளவன். நான் திமுக கூட்டணியில் இருக்கும் போதே அப்போல்லா மருத்துவமனைக்கு நான் போனேன். எல்லா
அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஓபிஎஸ் பார்த்துட்டு நான் வந்தேன். அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு தலைவராக போனாங்க. அந்த மரபு வழி அரசியல் கலாச்சாரத்தை உடைத்தவன் திருமாவளவன். இப்ப ஏன் அவங்க ஒன்னா சேர, கூட்டணிக்காக சேர சொல்றோம், எலெக்ஷனுக்காக சேர சொல்றோம். அதை நீங்க எப்படி சண்டை பண்ணுவோம், சண்டை போட்டுங்க, பிரச்சனை பண்ணுவோம் பண்ணிங்க. ஆனா பிஜேபியை எதிர்க்கணும் போது டிவிக்கு என்ன சொல்றாங்க, எங்க கொள்கை எதிரின்றாங்க. ஓகே, டிஎம்கே என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாளா நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்புன்றாங்க. இந்தியா பிளாக் என்ன சொல்லுது, அவங்களை எதிர்ப்பது தான் அரசியலுங்குது. அப்ப ஏன் இவங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது? இதுதான் திருமாவளவன் எழுப்புகிற கேள்வி. இதுல என்ன தப்பு இருக்குது? கேரளாவில் காங்கிரஸும் இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல். பினராயி விஜயன் RSS காரனே பேசுறாரு. ராகுல் காந்தி அங்க இந்தியா பிளாக்ல கூட்டணியில மார்க்சிஸ்டும் உட்காருது, காங்கிரஸும் உட்காருது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை. ஆனா இந்தியா பிளாக்ல 2 பேரும் வந்து ஒன்னா உட்கார்றாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் நடக்கக்கூடாதா? இதை திருமாவளவன் சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா? உங்க கட்சியிலிருந்து ஆளை தூக்குறாங்களே, இப்ப கூட நான் ரெடியா இருக்கிறேன். எவ்வளவு பேர் வேணும், நானே அனுப்பி வைக்கிறேன். எங்க பாசறையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு படைத்தளபதிகள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அது எனக்கு மகிழ்ச்சி தானே. இவர்கள் வந்துதான் அதை மீட்டெடுக்க முடியும் என்று உள்ளபடியே நீங்கள் நம்பினால் எவ்வளவு பேர் வேணும் சொல்லுங்க. தளபதிகளை அனுப்பி வைக்க நான் தயாராக இருக்கிறேன். தோழர்களே, நம்முடைய அரசியல் சக்தி என்ன என்பதை காட்டுவதற்கான நாள் ஆகஸ்ட் 17. அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிடல, அவர் என்ன அழைக்கல, இவர் என்ன அழைக்கலன்னு யாரும் சொல்லக்கூடாது. என் பேர் போடலன்னு சொல்லக்கூடாது. ஆகஸ்ட் 17 ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கிறது. வேலை செய்வதற்கான கடமை இருக்கிறது. ஆளை திரட்டுவதற்கான கடமை இருக்கிறது. தனி ஆளா நீ வரக்கூடாது. வேற ஒருத்தர் எடுக்கிற வண்டியில நீ வரக்கூடாது. சேர்ந்து வண்டியை எடுத்து வாங்க. ஒவ்வொருத்தர் பொறுப்புலையும் குறைஞ்சது 4 வண்டி 5 வண்டி நான் வைப்பேன். பஸ் பிடிக்க முடியலன்னா வேன், வேன் பிடிக்க முடியலன்னா கார், கார் பிடிக்க முடியலன்னா ஆட்டோ, ஆட்டோ பிடிக்க முடியலன்னா 2 வீலர், சைக்கிள். உளுந்தூர்பேட்டைங்கிறது எவ்வளவு தூரம்? பசங்களுக்கு தோணுது சைக்கிள்லயே வந்துடலாம் உளுந்தூர்பேட்டைக்கு. பேசவே மாட்டோம்னு நாங்களும் ஆசைப்படுறோம். யாராவது ஃபர்ஸ்ட் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கவனமும் ஈர்க்கப்படுகிற நாளாக ஆகஸ்ட் 17 அமைய வேண்டும். நாம் பேசும் தமிழ் தேசியத்தின் 2 முக்கியமான கூறுகள், ஒன்று மாநில சுயாட்சி, இன்னொன்று உயர்வு தாழ்வு என்கிற இந்த பாகுபாடுகளை கலைந்தெறியக்கூடிய சாதி ஒழிப்பு அரசியல், சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம். இதை நாம் விரிவான விவாதத்திற்கு உட்படுத்துகிற ஒரு களத்தை அமைக்கிற மாநாடுதான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்பதை சொல்லி நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இங்கேயே வந்து லட்சக்கணக்கிலே கொடையளித்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றி கூறி இந்த முதல் நாள் நிகழ்விலேயே 17,33,000 ரூபாய் நீங்கள் 6 மண்டலத்தின் சார்பாக நிதி வழங்கியதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். 1 லட்சம் காசோலை, மொத்தம் 18,33,000. 19 மாவட்ட செயலாளர்கள் 42 பேர்ல 19 பேர் கொடுத்ததுதான் 18 லட்சம். ஆகவே கட்சி தலைமை விடுத்த வேண்டுகோளை ஏற்று குறைந்தபட்சம் ஒரு தொகுதி மாவட்டத்தின் சார்பில் 1 லட்சம் ரூபாய், தனிநபர்களாக நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 1 லட்சம் தான் இறுதி இலக்கு என்று கருதாமல் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் என்று கூட தந்திருக்கிற தம்பிகள் இருக்கிறார்கள். அதை போல வாய்ப்புள்ள தோழர்கள் நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.